ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஹீரோ டெஸ்டினி 125. ஸோ ரொம்ப நாளாக இது வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நானும் பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. ஏன்னா இப்போ புதுசாக 2025 இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இருந்தால் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, ஸ்கூட்டர் அப்படின்னாலே நம்ம ஸ்மூத் ரைடு தானே எதிர்பார்ப்போம். ஸ்மூத் ரைடாக இருக்கா, இதில் வந்து ஐகோ அசிஸ்ட் அப்படின்றாங்களே, சின்ன சின்ன ஹைப்ரிட் ஃபீச்சர் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக வைப்ரேஷன் ஏதாச்சும் இருக்கா, வண்டியோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குது, மைலேஜ் எப்படி இருக்குது, எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோ டெஸ்டினி 125 ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் லென்த் 1862 mm, ஹைட் 1125 mm, வீல் பேஸ் 1302 mm, சீட் லென்த் அப்படின்னு பார்த்தா 785 mm, சீட் ஹைட் 770 mm. நல்ல வைடான சீட்டு தான். ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், ஃப்ரண்ட் டயர் சைஸ் 90/90 12 inch டயர், கிரவுண்ட் கிளியரன்ஸ் 162 mm. ஸோ ஃப்ரண்ட்டில் ஸ்டோரேஜ் பார்த்தாலும் நல்லாவே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது, கால் வைக்கிறதுக்கும் ஈஸியாக தான் இருக்குது. ரியரில் கொடுத்துருக்க சஸ்பென்ஷன் சிங்கிள் காயில் ஸ்ப்ரிங் ஹைட்ராலிக் டைப் சஸ்பென்ஷன். இப்போ வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட்டு, ஜஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம பிரேக் பண்ணிட்டு இன்ஜின் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்க. லைட்டாக தான் கேட்குது, ஒன்றும் பெருசாக கர 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 கரெல்லாம் கேட்கல, ஸ்மூத்தாக தான் இருக்குது. லைட்டாக வைப்ரேஷன் இருக்குது. இது வந்து நான் வந்து லைட்டாக தான் சொல்லுவேன், பெருசால வைப்ரேஷன் தெரியல. லைட்டாக இங்கே வந்து வைப்ரேஷன் ஃபீல் பண்ண முடியுது. பட் ஓட்டும் போது எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஓட்டி பார்க்கலாம். ஸோ உட்காரும் போது எனக்கு இந்த அளவுக்கு எனக்கு ஸ்பேஸ் இருக்குது, நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது சீட்டிங்கு. ஸோ பேக்லேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சீட்டிங் இருக்குது. இப்போ நம்ம ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இங்கே பாருங்கள், அவ்வளோதான், இது பண்ணாலே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ நம்ம இப்போ வச்சுருக்க வேரியண்ட் வந்து ZX ப்ளஸ் வேரியண்ட்டு, டிஸ்க் வேரியண்ட். நீங்கள் டிஸ்க் பார்த்துருப்பீங்க. ஸோ டிஸ்க் வேரியண்ட்டில் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 வேரியண்ட், அதாவது ஃபஸ்ட்டு டாப் வேரியண்ட்டு ZX ப்ளஸ் அண்ட் ZX. ஸோ இதுதான் டாப் வேரியண்ட்டு. ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஃபுல்லி டிஜிட்டல் மீட்டர் நீங்கள் இங்கே பார்க்குறீங்களா, ஸோ அது இருக்குது. இதே நீங்கள் ட்ரம் வேரியண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த டிஜிட்டல் கன்சோல் இருக்குது, அனலாக் கன்சோல் தான் இங்கே இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஃபுல்லாகவே எல்இடி லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர். ஸோ லைட் விசிபிலிட்டி நைட்டில் நம்ம செக் பண்ணல, பட் விசிபிலிட்டி நல்லா தான் இருக்குது. ஓரளவுக்கு நான் செக் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஸோ வண்டியோட டிரைவிங் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த இன்ஜின் வந்து ஏர் கூல்டு 4-stroke SI இன்ஜின், உங்களுக்கு 125cc. இதோட பவர் 9 bhp at 7000 rpm, டார்க் 10.4 Nm at 5500 rpm. ஸோ அதோட பவர் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது நல்லா கண்டெயின் பண்ணியிருக்காங்க. நார்மலி ஹீரோவோட இன்ஜின்ஸ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு நம்ம ஜாப்பனீஸ் இன்ஜின் மாதிரி எதிர்பார்க்காட்டினாலும் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்மூத்தாகவே இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு லோ எண்டில் மட்டும்தான், ஃபஸ்ட்டு ஒரு 0 to 20 வரைக்கும் உங்களுக்கு லைட்டாக ஒரு வைப்ரேஷன் இருக்குது, லைட்டர் வைப்ரேஷன் இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஒரு 25-30 அந்த ஸ்பீடை பில்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னும் போது ஒரு 30+ போகும்போது ஒரு ஸ்மூத் ரைடு இருக்குது. ஸோ அதுதான் நான் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. ஸோ உங்களுக்கு லோ எண்டில் மட்டும் மைல்டு வைப்ரேஷன் உங்களால் வந்து கையில் ஃபீல் பண்ண முடியும், கொஞ்சம் கால்லையும் ஃபீல் பண்ண முடியும். மைல்டு வைப்ரேஷன் அது அந்த இன்ஜினுக்கான நோடே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் நோடாக இருக்குது. ஸோ ஹீரோ இன்ஜினோட நோட் பார்த்திங்கன்னா அந்த நோடு, அந்த பீட் வந்து உங்களுக்கு காலில் வந்து நல்லா தெரியும், அது ஓட்டும் போது நல்லா தெரியுது. அண்டு மூவிங்கில் ஒன்ஸ் நீங்கள் ஒரு 30 above போகும்போது நல்லா க்ரூஸ் ஆகுது. அண்டு இன்னொன்று என்னென்னா நல்லா அந்த 30 above போகும்போது
போகும்போது உங்களுக்கு எந்த வைப்ரேஷன் இல்லை, அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது ரைடு. ஸோ இந்த இன்ஜின் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதா அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த 0 to 30 வரும்போது ரொம்ப லீனியராக தான் டார்க் டெலிவரி இருக்குது. 130 கிராஸ் பண்ணி 30, 40, 50, 60லாம் போகும்போது டார்க் டெலிவரி நல்லா இருக்குது. ஸோ அந்த பவர் பார்த்தீங்கன்னா பவர் பேண்ட் வந்து ஒரு 30லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது உங்களுக்கு. அந்த டார்க் வந்து உங்களுக்கு நல்லாவே அங்கேருந்து உங்களுக்கு டார்க் நல்லா இருக்குது. ஸோ இதோட எஃபிஷியன்சி அப்படின்னு பார்க்கும்போது இந்த மைலேஜ் ஃபிகர் இப்போ உங்களுக்கு வந்து நல்ல மைலேஜ் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 30லேருந்து ஒரு 60 வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக மைலேஜ் ஃபிகர் நல்லாவே இருக்குது. ஏன்னா நீங்கள் இங்கே மீட்டரில் கூட நீங்கள் செக் பண்ண முடியும். ஸோ இந்த மீட்டரில் வரைக்கும் ரன்னிங் ஆவரேஜ் எவ்வளோ நமக்கு மைலேஜ் கிடைக்குது அப்படின்றத நம்ம டிரைவ் பண்ணும்போதே பார்க்க முடியும். இதை நான் யமஹாவில் தான் பார்த்தேன், இப்போ இதுலேயுமே நம்ம பார்க்க முடியுது. ஸோ அப்படியே பார்க்கும்போது நான் ஒரு 30-40ல் நான் சிட்டிக்குள்ளே க்ரூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு நல்ல மைலேஜ் கிடைக்குது. அந்த ஸ்மூத்தாக டிரைவ் பண்ணும்போதே இன்ஜின் ஸ்ட்ரெயின் இல்லாமல் போகுது, அதே நேரத்தில் நல்ல மைலேஜ் கொடுக்குது. ஸோ பேசிக்லி இந்த இன்ஜின் வந்து லோ எண்டில் கொஞ்சம் தடுமாறினாலும் கொஞ்சம் மிட் ரேஞ்சில் நல்லாவே ப்ளே பண்ணுது. ஸோ அந்த இடத்த நீங்கள் வந்து கரெக்டாக ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னும் போது சிட்டிக்குள்ளே நல்லாவே உங்களுக்கு வந்து மைலேஜ் கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. மைலேஜ் ஸ்பெசிஃபிக்காக இந்த வண்டியை நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னும் போது ஒரு 30லேருந்து 50க்குள்ளே நீங்கள் மிட் ரேஞ்சில் கரெக்டாக ஆக்சிலேட்டர் லீனியராக இருக்கணும். நீங்கள் வந்து ஆக்சிலேட்டரோட புஷ் பண்ணும்போது கூட ரொம்ப ஸ்பீடாக புஷ் பண்ணாமல் நீங்கள் லீனியராக புஷ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி ஸ்கூட்டரை நீங்கள் வந்து சிட்டிக்குள்ளே தான் நிறைய பயன்படுத்த போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மிட் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு நல்லாவே பவர் டெலிவரியும் இருக்கும், நல்லாவே ஸ்மூத்தாகவே இருக்கும். ஸோ கொஞ்சம் இன்ஜின் பிஹேவியர் வந்து ரஃப் ஆகிறது எப்போ அப்படின்னு பார்க்கும்போது அபோவ் நீங்கள் ஒரு 60-70 ஓப்பன் பண்ணும்போது த்ராட்டில் நல்லா ஓப்பன் பண்ணும்போது அந்த டைமில் மட்டும்தான் அந்த சவுண்ட் அந்த இன்ஜினோட நோடு வந்து கொஞ்சம் அதிகமாக வெளியாடுது. அந்த லைட்டாக அங்கே வைப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ அப்போ நீங்கள் ஒரு இமீடியட் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னும் போது கூட அந்த டைம் ஒரு 50-60 நீங்கள் ஸ்பீடாக போய் ஓவர்டேக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் நல்லா டார்க் டெலிவரி கொடுக்குது. ஆனால் இன்ஜினோட நோட் மாறுது. ஸோ அதுதான் நீங்கள் வந்து ஸ்மூத்தராக போகிற இன்ஜின் வந்து திடீர்னு கொஞ்சம் ஹார்ஷ் ஆகுது. பட் ஒரு சின்ன ஓவர்டேக் பண்ணிட்டு நீங்கள் இது மறுபடியும் நீங்கள் அந்த மிட் ரேஞ்சிலேயே நீங்கள் ஒரு 50க்குள்ளே மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது சிட்டிக்குள்ளே நல்ல மைலேஜ் கொடுக்கும். ஸோ எப்போ தேவையோ உங்களுக்கு ஸ்பீட் வேணும் அப்படின்னும் போது நல்லா உங்களுக்கு டார்க் டெலிவரி இருக்குது. ஓகே, 8000 RPM வரைக்கும் நல்லா ஸ்பின் ஆஃப் பண்ணலாம். பட் அது ரொம்ப ஸ்பின் ஆஃப் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஜின் ஓவர் ஹீட்டாக ஆகும், அதே நேரத்தில் உங்களுக்கு மைலேஜுமே வந்து கண்டிப்பாக அடி வாங்கும். ஸோ நான் நல்லா ஸ்பின் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு மைலேஜ் வந்து சூப்பராக ட்ராப் ஆச்சு. அதை நான் இங்கே பார்க்கவும் முடிஞ்சது. நல்லா ஸ்பின் பண்ணும்போது 30 கிட்ட வந்தது, உங்களுக்கு மைலேஜ் வந்து 30 ஃபிகர் கிட்ட குறைய ஆரம்பிச்சது. அதே நான் ஸ்மூத்தாக டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு வந்து ஒரு 50-60 கிட்ட கண்டிப்பாக ஆவரேஜாக எனக்கு கிடைக்குது. ஸோ அது வந்து கண்டிப்பாக இதில் விசிபிளாகவே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இன்ஜின். ஸோ இது வந்து ஒரு 125cc, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா சிட்டிக்குள்ளே சூப்பர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுதான் இந்த வண்டி வந்து மைலேஜ் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னும் போது நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இன்ஜினும் நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தாக சப்போர்ட் பண்ணும். சரி, நம்ம இதோட சஸ்பென்ஷனை பற்றி பார்த்துருவோம். சஸ்பென்ஷன் வந்து லைட் ஸ்டிஃபர் சைடு, பட் எல்லாத்தையுமே சூப்பராக அப்சர்வ் பண்ணுது. நான் சின்ன சின்ன பள்ளத்தில் கூட நம்ம விட்டு எடுக்கும்போது கூட நல்லாவே அப்சர்வ் பண்ணுது. பெருசாக இம்பேக்ட் வந்து நமக்கு தெரியல. ஈவன் ஒரு பெரிய பள்ளத்தில் நம்ம எடுத்து விட்டால் கூட நமக்கு வந்து இம்பேக்ட் வந்து கையிலையோ இல்லை இடுப்புலையோ பெருசாக தெரியல. பட் வண்டி ஆடுறது தெரியுது. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். சின்ன சின்ன பள்ளத்தில் இல்லை நம்ம போகும்போது நமக்கு வந்து வண்டி வந்து ஷேக் ஆகும், ஆனால் அதோட இம்பேக்ட் வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணுது. ஸோ அதுதான் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. ஈவன் நீங்கள் ஒரு 50-60 இதில் பெருசாக நீங்கள் ஹை ஸ்பீடு ஓட்ட மாட்டீங்க, பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக நீங்கள் வந்து டிரைவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது, எனக்கு கன்வின்சிங்காக தான் இருந்தது. பிரேக்கிங் கூட பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உங்களுக்கு பிரேக்கிங் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கு, பேக்கில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. பேக்கில் ட்ரம் பிரேக்கு ரொம்ப ஸ்பாஞ்சி தான், பட் ஃப்ரண்ட்டு டிஸ்க் பிரேக் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ரெண்டும் சேர்த்து நீங்கள் பிரேக் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாகவே இருக்குது பிரேக்கிங்கு. ஸோ பிரேக்கிங்கும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான பிரேக்கிங் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லணும். டேர்னிங் ரேடியஸ் நல்லா தான் இருக்குது. ஓகே, லோ எண்டில் நீங்கள் க்ரால் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கூட நல்லாவே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஹேண்டில் பார், முக்கியமாக ஹேண்டில் பார் வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு கரெக்டான பொசிஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு டேர்ன் பண்ணும்போது கால் இடிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை. அண்ட்
ஃபுட் கூட எங்கேயுமே கொஞ்சம் முட்டுற மாதிரிலாம் இல்லை. வண்டி வந்து அப்படி கிராம்ப்டாக இருக்கிற மாதிரிலாம் இல்லை. நல்லா ஃப்ரீ ஃபீட்டாக நீங்கள் வந்து ஓட்டலாம், நல்லா ஜாலியாக ஓட்டலாம் நீங்கள். அதேமாதிரி நீங்கள் இந்த வண்டியோட சீட்டிங் இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பெரிய சீட்டு கொடுத்துருக்காங்க. 785 உங்களுக்கு சீட் லென்த் இருக்கிறதுனால ஒரு 2 பேர் நீங்கள் வந்து தாராளமாக உட்காந்துட்டு போகலாம். ஓகே, ஒரு கிட்ஸோடு நீங்கள் ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சு போனால் கூட ஒரு நல்லா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கும் சரி, உங்களுக்கு கன்வீனியண்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக நீங்கள் என்ன லக்கேஜ் வேணாலும் வச்சுட்டு போகலாம். ஃப்ரண்ட் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி ஓவராலாக உங்களுக்கு ஸ்பேஸிங் கம்ஃபோர்ட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது இந்த வண்டியில். இது வந்து கண்டிப்பாக ஒரு அண்டர் ரேட்டட் ஸ்கூட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ப்ரைஸிங்கில் ஓரளவுக்கு காம்படிட்டிவ் ப்ரைஸில் வச்சுருக்காங்க. இப்போ ப்ரைஸிங் நம்ம வந்து வெளியிடுவோம். ஓகே, ஸோ இதோட டாப் எண்ட் மாடல் அப்படின்னும் போது உங்களுக்கு 1,20,000 கிட்ட வந்துடுது. 1,70,000 எக்ஸ்ஷோரூம் அடிஷ்னல் அக்சசரிஸ்லாம் சேர்த்து 1,20,000 கிட்ட சொல்கிறாங்க. ட்ரம் வேரியண்ட் வந்து 1,06,000 ருபீஸ்க்கு வருது. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு ப்ரைஸிங் வந்து காம்படிட்டர் பிராண்டோட லைட்டாக ஹையாக இருக்குது. பட் நம்ம அவங்ககிட்ட பேசினோன்னா 1,16,000 கிட்ட நமக்கு வந்து இந்த வண்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் கேட்கும்போது டிஸ்கவுண்ட் வந்து ஃபைனல் ப்ரைஸ் அப்போ டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ ஆஃபர் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் டீலர்ஷிப் கிட்ட கொஞ்சம் அடித்து பேசுனீங்க அப்படின்னும் போது நல்ல ப்ரைஸுக்கே இது உங்களுக்கு கிடைக்கும். 1,16,000 இல்லை 1,15,000 கணக்கு கூட நீங்கள் எந்த அளவுக்கு பேரம் பேசுனீங்களோ அந்த அளவுக்கு பேரம் பேசி நல்லா கம்மி பண்ண முடியும். நல்லா சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ நல்ல ப்ரைஸை வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஓரளவுக்கு கொண்டு வர முடியும். அண்ட் வண்டி இந்த ஏன் இது அண்டர் ரேட்டட் அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்ஜின் தாங்க. இன்ஜின் வந்து நல்ல ரிஃபைண்டாக இருக்குது. ஹீரோ கிட்டேருந்து இந்த அளவுக்கு ஒரு ரிஃபைன்டு இன்ஜின் நான் எதிர்பார்க்கல. நல்ல ரிஃபைண்டாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. அண்ட் லோ எண்ட் டார்க் மட்டும் மைல்டாக கொஞ்சம் வைப்ரேஷன் இருந்தாலும் அதை கடக்கும்போது வண்டி வந்து இந்த வண்டியில் தான் நம்ம ஓட்டுறோமா அப்படின்ற அந்த மூடியே சேஞ்ச் பண்ணிடுது. அந்தளவுக்கு ஸ்மூத்தான டெலிவரி கொடுக்குது. வண்டி வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக போகுது. அண்ட் வண்டியோட டார்க் டெலிவரி நல்லா இருக்குது. ஒரு மிட் ரேஞ்சில் நம்ம பவர் கொடுக்குறோம் அப்படின்னும் போது குயிக் ஓவர்டேக்கு நல்லா இருக்குது. லைட்டாக கொஞ்சம் ஹை ரேவ்ஸ் போகும்போது உங்களுக்கு இன்ஜினோட சவுண்ட் கேட்குது. ஆனால் அது ஸ்கூட்டர் எல்லா ஸ்கூட்டர்லேயும் அப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஸ்கூட்டர்னு சொல்ல முடியாது, எல்லா ஸ்கூட்டர்லேயுமே அப்படி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணால் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஐ ஹோப் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கருத்துக்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் அண்ட் மெயில் பண்ணுங்கள். See you on next video. Until then, bye bye from the Bye bye.